வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். மோடி ஆட்சியில் அமலாக்கத்துறை எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? சோதனை நடத்திய பிறகு அவர்களிடம் மிரட்டி கட்சிக்கு நன்கொடை வாங்குவதற்குத்தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்ற செய்தி இப்போது அம்பலமாகி இருக்கிறது. தேர்தல் நன்கொடைகள் பற்றிய ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. அதை யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். பாஜகவுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் 8000 கோடி தேர்தல் நன்கொடை மூலம் கிடைத்துள்ளது. இதில் பல நிறுவனங்கள் அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு அவர்களிடமிருந்து நன்கொடை மிரட்டி வாங்கப்பட்டுள்ளது என்ற தகவல் இதில் அம்பலமாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நிறுவனம் பாஜகவுக்கு கடும் சோதனைக்கு பிறகு 100 கோடி கொடுத்துள்ளது. அதுவும் ரைடு நடந்ததற்கு பிறகுதான் இது கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னொரு நிறுவனம் 11 கோடி கொடுத்துள்ளது. இந்த நிறுவனமும் அமலாக்கத்துறையின் ரைடுக்கு உட்பட்டது. முதலில் ரைடு, அதற்கு பின்னர் நன்கொடை. இதுதான் பாஜக நடத்துகின்ற ராமராஜ்ய ஆட்சி. தெலுங்கானாவில் காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏவின் நிறுவனம் ஒன்று உள்ளது. பல ஆண்டுகளாக காங்கிரஸில் இருந்து வந்த அவர் பாஜகவுக்கு மாறிவிட்டார். 2 ஆண்டுகள் பாஜகவில் இருந்தார். அப்போது அந்த நிறுவனம் பாஜகவுக்கு 6 கோடி நன்கொடை கொடுத்துள்ளது. அதன் பின்னர் அந்த நிறுவன உரிமையாளர் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு சென்று விட்டார். அடுத்த 20 நாளில் அவர் மீது, அந்த நிறுவனம் மீது அமலாக்கத்துறை ரைடு நடத்தப்படுகிறது. சென்னையில் உள்ள ஒரு கம்பெனி பாஜகவுக்கு 3 கோடி நன்கொடை கொடுத்துள்ளது. அந்த முகவரியில் கம்பெனி உள்ளதா என ஆராய்ந்து பார்த்தால் அந்த முகவரியில் அப்படி ஒரு நிறுவனமே இல்லை என்று தெரிய வந்துள்ளது. இப்படி பாஜகவுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை மீதும் அந்த நிறுவனங்கள் மீதும் பல்வேறு சந்தேகங்கள் எழுகிறது. ஆகவேதான் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவுக்கு அளிக்கப்பட்ட நன்கொடை செல்லாது, தேர்தல் பத்திரமும் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஊழலற்ற ஆட்சியை நடத்துகிறோம், நேர்மையான ஆட்சியை நடத்துகிறோம், வெளிப்படையான ஆட்சியை நடத்துகிறோம், இதுதான் ராமராஜ்யம் என்று அண்டப்புழுகு ஆகாச புழுகு நம்பிய இந்த மோசடி கும்பலின் முகத்திரையை மக்கள் மன்றத்தில் ஒவ்வொருவரும் கிழித்து எறிய வேண்டும். நன்றி, வணக்கம்.